ஏசிஎலுக்கு நம்ம சர்ஜரியே பண்ண தேவையில்லை, மெனிஸ்கஸ்க்கு நம்ம சர்ஜரியெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதிலே தானாக சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய தெரிஞ்சா சர்ஜரி தான் தீர்வா. நம்ம முட்டியில் மேஜராக 6 ஜவ் இருக்கும், லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஏசிஎல், பிசிஎல், லேட்ரல் மெனிஸ்கஸ், மீடியல் மெனிஸ்கஸ், மீடியல் கொலாட்ரல் லிகமெண்ட், லேட்ரல் கொலாட்ரல் லிகமெண்ட். இந்த 6 ஜவ் தான் அந்த முட்டியை கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணும். முட்டி முன்னாடி பின்னாடி போகிறது, சைடில் போகிறது, கால் திருப்புறது, இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஜவ் தான். யூஸ்வலாக ஃபுட்பால் பிளேயர்ஸ், டென்னிஸ், ஷட்டில் இந்த மாதிரி ட்விஸ்டிங் ஃபோர்ஸில் நடக்கும்போது இந்த ஏசிஎல் ஜவ்வும் இந்த மெனிஸ்கஸும் கிழிச்சிடும். சரி, ரைட். இதுக்கு தீர்வு சர்ஜரி தானா? அங்கே தான் பெரிய கேள்வியே இருக்குது. இப்போ நிறைய பேர் சொல்கிறது ஏசிஎலுக்கு நம்ம சர்ஜரியே பண்ண தேவையில்லை, மெனிஸ்கஸ்க்கு நம்ம சர்ஜரியெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை, இதிலே தானாக சரியாயிடும் அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய டிபேட்டாகவே இருக்குது. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த லிகமெண்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பில் கிளியும். ஸோ நார்மலாக ஸ்ப்ரெயின், ஸ்ட்ரெயின், மினிமல் டேர், பார்ஷியல் டேர், கம்ப்ளீட் டேர், இதை பொறுத்து தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே மாறும். ஸோ ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு ரத்தக்கட்டு மாதிரி, ஸ்ப்ரெயின் அப்படிங்கிறது ஒரு சின்ன சுளுக்கு மாதிரி, மினிமல் டேர் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கிழிவு இருக்கும், பெருசாக பாதிப்பு இருக்காது. அண்ட் பார்ஷியல் டேர்னால் அந்த ஜவ் பாதியாக கிழிஞ்சிருச்சு, கம்ப்ளீட் டேர்னால் இப்படி இருக்க வேண்டிய ஜவ் இப்படி போயிடுச்சு, இல்லை மெனிஸ்கஸ் கம்ப்ளீட்டாக இப்படி மேலே தூக்கியிருக்கும். ஸோ இந்த மாதிரி லிகமெண்ட்ஸோட டேரை பொறுத்து தான் நம்மளோட ட்ரீட்மெண்ட் பேட்டர்னே மாறும். இந்த ஸ்ப்ரெயின் இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ரெஸ்ட்டு, ஐஸு, மாத்திரை அண்ட் பெல்ட்லேயே சரியாயிடும். இந்த மினிமல் டேர் வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஜோன். இந்த மெனிஸ்கஸில் ஒரு ஜோன் இருக்குது, ரெட் ஜோன் அண்ட் ஒயிட் ஜோன். அந்த கிழிவோட இடத்த பொறுத்து அந்த ட்ரீட்மெண்ட் மாறும். பார்ஷியல் டேர் அப்படிங்கிறது என்னென்னா, பாதியாக கிழிஞ்சிருச்சு, பாதி தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு மதில் மேல் பூனை தான். நம்ம சர்ஜரி பண்ணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு வந்து அந்த டைமில் தான் எடுப்போம். அண்ட் கம்ப்ளீட் டேருங்கும் போது கம்ப்ளீட்டாக கிழிஞ்சிக்கிட்டு வெளியே வந்துடும். ஏசிஎல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏசிஎல்லில் மினிமல் டேர், பார்ஷியல் டேர் அண்ட் கம்ப்ளீட் டேர், இதை பொறுத்து தான் ட்ரீட்மெண்ட் பேட்டர்னே மாறும். ஏசிஎல் தான் முட்டியை கண்ட்ரோல் பண்ணுற சென்டர் ஜவ். அந்த சென்டர் ஜவ் உங்களுக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கால் கட்டான்னு ஆட ஆரம்பிச்சிடும். சரி, இப்போது நிறைய பேர்த்துக்கு வந்து நான் ஏசிஎல் சர்ஜரியே பண்ணாமல் ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, அது வந்து யூஸ்வலாக தெர் ஆர் சர்டன் டெஸ்ட்ஸ், ஹாப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது, உங்கள் முட்டி நீங்கள் முன்னாடியே நல்லா எக்ஸசைஸ்லாம் பண்ணி உங்கள் காலில் ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக யூ கேன் ஸ்ட்ரெங்தன் தி அவுட்டர் மசில்ஸ் அண்ட் ஆக்ட் தட் ஆஸ் another ligament. பட் அது நம்ம என்ன பண்ணாலுமே நீங்கள் ரெகுலர் எக்ஸசைசஸில் இல்லை அப்படின்னா திரும்பியும் ஏசிஎல் லிகமெண்ட் உங்களுக்கு ஸ்லிப்பிங் இருந்துக்கிட்டே தான். ஏசிஎல் கம்ப்ளீட்டாக பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வந்து நீங்கள் சர்ஜரி பண்ணுறது தான். இப்போ பார்ஷியல் டேர் இல்லை, உங்களுக்கு மினிமல் டேர் இருக்குது அப்படின்னா, பேலன்ஸ் இருக்குது, ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குன்னா தாராளமாக பெல்ட் அண்ட் பிஆர்பி இன்ஜெக்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பிஆர்பிங்கிறது பிளாஸ்மா, உங்கள் ரத்தமே எடுத்து அதை சுத்தப்படுத்தி அதில் இருக்கிற சத்து தனியாக பிரித்து எடுத்து அதில் உள்ளே போடும்போது அங்கே உள்ள ரீஜெனரேஷன் நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி மினிமல் டேர்ஸ்லாம் பிஆர்பி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு மெனிஸ்கஸில் சொல்ல மாட்டேன் தான் காம்ப்ளெக்ஸ் டேர், சிம்பிள் டேர், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹரிசாண்டல் டேர், ரேடியல் டேர் அண்ட் பக்கெட் ஹேண்டில் டேர். கால் முட்டி மடக்கி நீட்டும் போது உள்ளே போய் மாட்டுது, எனக்கு கால் நீட்டவே முடியல அப்படின்னா தட்ஸ் அ பக்கெட் ஹேண்டில் டேர். அந்த டேரில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு கால் நீட்டவே முடியாது, மடக்குனா போய் லாக் ஆகிக்கும். அந்த மாதிரி டேர்ஸ் எல்லாமே நம்ம ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ஸ் இருக்குது அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், நம்ம ரொம்ப ஆக்டிவான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறோம், எனக்கு எல்லாமே பண்ணணும், குத்து வச்சு உட்காருவேன், சமணங்கால் போடுவேன், டாலையிலேருந்து எல்லாமே செய்யணும் அப்படின்னா பெஸ்ட் இஸ் டு ரிப்பேர். அந்த மெனிஸ்கல் டேரை ரிப்பேர் பண்ணிடுவோம். இல்லை எனக்கு ரிப்பேரிங் வேணாம் அப்படின்னா இன்னொரு சான்ஸ் வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டு முட்டியில் இருக்கிற ஜவ்வை ரெடி பண்ணலாம். இந்த மினிமல் டேருங்கிறது தானாகவே ஹீல் ஆகிடும், பட் அதோட ஜோனை பொறுத்து இருக்குது. அது ரெட் ஜோனில் இருக்கா, ஒயிட் ஜோனில் இருக்கா, அதாவது ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற இடத்துல இருக்கா, ரத்த ஓட்டம் இல்லாத பகுதியில் இருக்கா, டேரை பொறுத்து, அதில் இருக்கிற வாஸ்குலாரிட்டி பொறுத்து அண்ட் உங்கள் காலில் இருக்கிற ஸ்டெபிலிட்டியை பொறுத்து சர்ஜரியை டிசைட் பண்ணுவோம். அது கிளினிக்கில் ஒரு டாக்டரை பார்த்து அந்த டாக்டர் டிசைட் பண்ணுவார்.
நம்ம பல கதைகள் கேட்கலாம், அவருக்கு அப்படி ஆயிடுச்சு இவருக்கு அப்படி ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ என்றைக்குமே ஒரு மெனிஸ்கல் டயரோ இல்லை ஒரு ஏசியல் டயர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அதை ரெடி பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஓகே ரைட், நான் பண்ணலை, அப்படியே விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்தராக உங்களுக்கு தேய்மானம் கொஞ்சம் ஏர்லியராக வர ஆரம்பிக்கும். இவ்வளோதான். அண்டு சொல்கிற மாதிரி தான் எல்லாத்துக்குமே சர்ஜரி தேவையில்லை. ஒரு சிலதுக்கு நம்ம கன்ஃபார்மாக சர்ஜரி பண்ணணும். உங்கள் காலில் ஸ்டெபிலிட்டி இல்லைன்னா வெறுமே ஃபிசியோ பண்ணி வெறுமே எக்ஸசைஸ் பண்ணி கொண்டு வர முடியுமானா ஒரு சிலவங்களுக்கு நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க டெடிக்கேட்டடாக பண்ணணும். அந்த அளவுக்கு பேஷண்ட் ஒத்துழைக்க முடியல, பேஷண்ட்னால் ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ண முடியலன்னா வேறு வழியே இல்லை, நம்ம சர்ஜரி பண்ணி அதை சீக்கிரம் ரெடி பண்ணிக்கணும். இல்லைன்னா லேட்டாக பேஷண்ட்டுக்கு தான் பாதிப்பாகும். இந்த வீடியோனால் உங்களுக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு, இல்லை பிரயோஜனம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி லைக் பண்ணி அண்ட் உங்களுக்கு வேணுங்கிற டாப்பிக்கை கமெண்ட் பண்ணுங்கள். நான் விரைவில் அடுத்த வீடியோவில் வரேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.